வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் செய்கிற கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ், ஸ்வீட்ஸ் இது எல்லாமே நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு. இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான சாக்லேட் சிப் மஃபின் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். சாக்லேட் சிப் மஃபின் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் மைதா எடுத்து இதில் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி போட்டு நல்லா விஸ்க் பண்ணணும். இந்த ரெசிபி எக்லெஸ் ரெசிபியாக செய்யணும்னா நீங்கள் முட்டைக்கு பதிலாக நீங்கள் பால் இல்லைன்னா தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ண பிறகு இதில் 1/4 கப் கரைச்ச வெண்ணெய், 3/4 கப் பால், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை பால் நல்லா விஸ்க் பண்ண பிறகு இது மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி நல்ல போரிங் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மஃபின் பேட்டர் தயாராக இருக்குது. இதில் 3/4 கப் சாக்லேட் சிப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஃபின் பேட்டர் தயாராக இருக்குது. அடுத்தது ஒரு மஃபின் ட்ரேயில் இந்த மாதிரி பேப்பர் லைனர்ஸ் போட்டிருக்கேன். உங்ககிட்ட சிலிக்கான் மஃபின் கப்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லைனர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மஃபின் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி சின்ன குழி கரண்டி யூஸ் பண்ணி பேட்டர் எடுத்து மஃபின் கப்ஸில் ஊற்றலாம். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, 3/4 கப் ஊற்றினா போகிறோம். ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா பொங்கி வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை 10 நிமிஷம் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீ ஹீட் பண்ணணும். 10 நிமிஷம் கழித்து மஃபின் ட்ரேயை அவனுக்குள்ளே வச்சு 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணணும். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அருமையான சாக்லேட் சிப் மஃபின்ஸ் தயாராக இருக்குது. 10 நிமிஷம் ஆற விட்டு உடனே சர்வ் பண்ணுங்கள். சாக்லேட் சிப் மஃபின் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக், ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மஃபின்னு சொல்லலாம். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி கூட இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.